வல்ல இறைவனர்களால் உயரத்திற்கு செல்ல வேண்டும், பேரும் புகழும் வாங்கி உங்கள் குடும்பத்திற்கும் இந்த கல்லூரிக்கும் வாங்கி தர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, we request Thiru Karthik M. Murugesan, sir, Vice President of KVIT Trust, to felicitate the gathering. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இவ்விழாவில் கலந்து கொண்டுவதில் மகிழ்ச்சி. ஏனெனில் நான் KVIT அறக்கட்டளை உறுப்பினராக பொறுப்பேற்று என்னுடைய முதல் ஆண்டு விழா இது. தேங்க்யூ. இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கொங்கு கலை அறிவியல் தாளர் அவர்களே, இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர் அவர்களே, இக்கல்லூரியின் தாளர் அவர்களே, விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களே, அனைத்து கல்லூரி தாளர்களே, முதல்வர்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களே, அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர், துறை தலைவர்கள், ஆசிரியர்களே, இவ்விழா உங்களுக்கான விழா. இந்த ஓராண்டு காலம் உங்களுடைய பயிற்சிக்கும் கிடைத்த பரிசுகளை பெற ஆவலோடு உள்ளீர்கள். தாளாளர் மற்றும் முதல்வர் நான் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நம்ம மாணவர்கள் படிப்பில் மட்டும் சிறந்த இடத்தை பிடிக்கவில்லை, கூடவே விளையாட்டு, NSS, NCC, பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்ற எல்லா துறைகளும் மிகச்சிறந்த இடத்தை பிடித்து விருதுகளை பெற்று கல்லூரிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் என்பதை தெரிந்து கொண்டேன். இது கேட்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதேபோல் இனி வரும் ஆண்டுகளுக்கு வெற்றியாளர்கள் நீங்கள் வர வேண்டும். உங்களை வழி நடத்தும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Let me now invite Thiru K. Parameswaran sir, lecturer of Basic Science Department, to kindly introduce our esteemed chief guest to the gathering. இன்றைய நமது கல்லூரி ஆண்டு விழாவை மேலும் உயர்விக்கும் விதமாக மொழிக்கலை, நகைச்சுவை நயம், பகுத்தறிவின் பளபளப்பால் தமிழ் உலகம் அறிந்த ஒரு சிறந்த நபர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ளார். பட்டிமன்ற மேடைகளில் துல்லியமான கருத்துக்கள், இனிமையான நடையில் சூட்சுமமான சிந்தனைகளை கவர்ச்சியாக பகிர்ந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களின் மனதில் இடம் பிடித்தவர் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர். மேடை பேச்சிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தன் தனித்துவமான திறமைமிகு பேச்சாற்றலால் தமிழ் வாசகர்களையும் பார்வையாளர்களையும் இணைக்கும் பாலமாகவும் சிரிப்பும் சிந்தனையும் கலந்த ஒளியாக விளங்கி வருபவர். இன்றைய நமது மேடையில் மாணவர்களுக்கு ஊக்கம், சிந்தனைக்கு திசை, சமூகத்திற்கு விழிப்புணர்வு அளிக்கும் அவரது வருகை எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. இப்போது எமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள முனைவர் K. பழனி அவர்களை நம் அனைவரும் உள்ளம் கனிந்து வரவேற்போம். A symbol of honor, a gesture of gratitude, let me now invite Thiru P. Sachidanandam sir, correspondent of Congo Arts and Science College, to honor our chief guest with Ponnadai. Thank you, sir. Let me now invite our distinguished chief guest, Dr. K. Pazhani sir, Pattimandram speaker and actor, to deliver the chief guest address. ஹலோ, வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் மாணவர்கள் உண்மையாகவே பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம்.
ஐடிஐ மாணவர்களுக்கு இது பொருந்தும். கைத்தட்டின அந்த 700 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மிக சிறப்பான ஒரு கல்வி நிறுவனத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் 43 ஆண்டுகளாக இதை நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்க பாராட்டணும். கொங்கு என்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கொங்கு நாட்டுக்கு வரணும். ஏன்னா ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிடுற ஒரே மக்கள் கொங்கு மக்கள் தாங்க. அது மிக முக்கியமான விஷயம். நான்லாம் மெட்ராஸில் இருக்கேன். அது எவ்வளோ பெரிய பாவப்பட்ட ஊர். அங்கே எப்படி தமிழ் பேசுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி இந்த கொங்கு பாலிடெக்னிக்குடைய இன்று நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஐயா அவர்கள், சச்சிதானந்த ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த வயதிலும் இவ்வளவு சுறுசுறுப்போடு இருக்கிற ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நீங்க பாராட்டலாம். அந்த ஆண்டறிக்கையை கொடுத்தாங்க. அந்த ஆண்டறிக்கையில் இருக்கிற அத்தனைத்தையும் ஒருத்தர் மனப்பாடம் பண்ணியிருக்கார் உட்காந்து. அவர் வேற யாரும் இல்லை, எங்கள் ஐயா இளங்கோவன் சார் அவர்கள். கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த கேபிசி காலேஜினுடைய பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய தாளாளராக இருந்து மிக சிறப்பாக வந்த உடனே எங்களை எல்லாம் அன்போடும் பண்போடும் வரவேற்ற நம்ம கார்த்திகேயன் சார் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நீங்க கார்த்திகேயன் முருகேசன் சார் அவர்கள் ரொம்ப சுருக்கமாக பேசி ரொம்ப அழகாக அமர்ந்தாங்க. ஒரு பெரிய நீண்ட அறிக்கையை வாசிக்கிட்டே இருந்தார். இப்பெல்லாம் உண்மையாக சொல்லப்போனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 35 கல்லூரி பள்ளிகளில் இப்போ பேசிட்டேன் சமீபமாக. இவ்வளோ பெரிய நீண்ட அறிக்கையை நான் வேற எங்கேயும் பார்க்கல. செந்தில்குமார் சார் வாசிச்சு தான் பார்த்தேன். ரொம்ப அழகான அறிக்கை. அதுக்கே பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்பெல்லாம் யாரும் வாசிக்கிறது இல்லை சார். எல்லாம் எல்இடியில் போட்டுறாங்க. வாசித்தா எவனும் கேட்க மாட்டான். நல்லா பாருங்க, உங்க அத்தனை பேருக்கும் என் பிறப்பே அதிசயமான பிறப்பை. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார். நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து அந்த டாக்டர் சொன்னாராம், அந்த டோர் டெலிவரி உண்மையாக நடந்ததுங்க. 3 நாள் ஒரு நர்ஸு பார்த்துருக்கேன். அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணால் கடைசி அந்த மேக்கப் சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன். ஒரே ஆள் நீ தான் அண்ணா. நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சேன். அடுத்து அறந்தாங்க நிஷா வந்தா அவள் என்னைய விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கு நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை. உண்மையா சொன்னேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா கைத்தட்டுங்க. செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமா போச்சு நினைச்சவங்கலாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். ஒரு உண்மையை சொல்லவா, தட்டின அத்தனை பேர்ட்டையும் இந்த போன் இருக்கு. இது இல்லாம வாழ்நாளே போக முடியாது இல்லைங்களா? ஒய்ப்பு காணாம போனா கூட இப்ப யாரும் வருத்தப்படுறதுல ஒய்ப்பை காணாம போனா அப்படிங்க. என்ன மாப்பிள்ள ஒய்ப்பே வரல, டென்ஷன் ஆயிரம். வாழ்க்கை அப்படி ஆயிருது. உண்மையா சொல்ல போனா என்னுடைய ஃப்ரெண்டு இந்த காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வந்திருந்தார் சார். அத்திவரதர் ஒரு பெரிய வைபவம் நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு காணாம போயிட்டாங்க. தேடுறா மாப்பிள்ளங்கிறேன். எந்த திருவிழாவிலையும் தொலைய மாட்டான் மாப்பிள்ள. இப்போதான் தொலைஞ்சிருக்கான். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலான்றான். வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அங்கே படிக்கிறீங்கனாலே ஒரு வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய பொருள். உண்மையாகவே வாழ்க்கையில் மிகச்சிறந்த நிறுவனமாக இந்த கொங்கு கல்வி நிறுவனம் எல்லா புகழையும் பெற்றிருக்கிறது. அது மிக முக்கியமான விஷயம். சில பேர் நம்பிக்கையே இருக்க வாழ்க்கையில், சில பேருக்கு நம்பிக்கையே இருக்காது. ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது விடிய காலம் 4:30 மணி. ஒருத்தன் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து புலம்புனா, என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொன்ன நம்பிக்கை விடா. மறுபடியும் பஸ் இறங்குது. மறுபடியும் என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொன்னார் நம்பிக்கை விடா. மறுபடியும் என்ன குடும்பம். நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ் போகல, நம்பிக்கை விடா.
அன்னைக்கு ஈரோட்டில் பஸ்ஸுக்கு வேகமாக கிளம்பி போதுங்க, ஒருத்தர் கீழே விட்டார். டிரைவர் சாப்பிட்டு கீழே விட்டா வண்டி நிறுத்துங்க, டிரைவர் சாப்பிட்டு கீழே விட்டா வண்டி நிறுத்துங்க. உடனே சொன்னார், டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேங்க, உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலைய. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு, 3 விசில் அடித்தார் கண்டக்டர், வண்டியை நிறுத்தவே இல்லை. நேரம் முன்னாடி போய் டிரைவர்கிட்ட கேட்டான், ஓ என்ன 3 விசில் அடிக்கிறேன் வண்டியை நிறுத்தாமல் போகிறேன், 6 தடவை பிரேக் அடிச்சேன்டா, வண்டி நிற்காம போகுது, இரு ஒரு புளிய மரமாக பார்த்து நிறுத்துறேன். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா மாணவர்கள்ட்டையும் எனக்கு பிடிச்சது தெரியுமா, உங்கள் நட்பு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உப்பு இல்லாமல் கூட இருந்தெல்லாம் நல்ல நட்பு இல்லாமல் மனுஷன் வாழவே முடியாது. இன்னும் சொல்ல போனா, விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கிட்டா அது காதல், விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு. நான் ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன், லவ் பண்றதை விட கஷ்டம் லவ் பண்றவனுக்கு நண்பனா இருக்கிறது தான் கஷ்டம். உண்மையான விஷயம் தான். ஒரு விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா, ஒரு அழகான நட்பு, அதுதான் வாழ்க்கையை மிக உயர்வாக உயர்த்தும். நான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதுரையில் தியாகராஜர் காலேஜில் ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் 3 நண்பர்கள் படித்தாங்க. ஒருத்தர் பேர் தியாகராஜன், இன்னொருத்தர் பேர் மூர்த்தி. இந்த 3வது நண்பர் அப்புறமா சொல்கிறேன். இந்த 3வது நண்பர் காலில் செருப்பு கூட இல்லாமல் கல்லூரி வரைக்கும் வந்து படித்தார். காலில் செருப்பு கிடையாது, கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாரு, வசதி இல்லை, சாப்பிட கூட டெய்லி சாப்பாட்டை ஒரு நண்பன் பாதி சாப்பாடை எடுத்து அவர் கொடுப்பான், பாதி சாப்பாடாக கொடுப்பான். ஒரு நண்பன் என்ன பண்ணானா, சைக்கிள் விற்று அவருக்கு ஃபீஸ் கட்டினான். அந்த நண்பர் படித்தார், பெரிய ஆளானார். இதே சமுதாயத்தில் மதுரை அமெரிக்கன் காலேஜில் பேராசிரியர் ஆனார். அவருக்கு திருமணம் நடந்தது. தன்னுடைய முதல் குழந்தைக்கு தன் நண்பர்கள் பேர் வச்சார். தியாகராஜன் மூர்த்தின்னு பேர் வச்சார். தியாகராஜன் மூர்த்தி, தியாகமூர்த்தின்னு பேர் வச்சார். யாருக்கு? தன் பிறந்த குழந்தைக்கு தியாகமூர்த்தி என்று ஒருத்தர் பேர் வச்சாரு. பேர் வச்சு அவருடைய அந்த பையனுடைய திருமணம் வந்தது, தியாகமூர்த்தியோட திருமணம் வந்தது. நல்லா கேளுங்க, இதை தியாகமூர்த்தியோட திருமணம் வந்தது. ஆனால் அந்த திருமணத்துக்கு யார் யார் வந்திருந்தாங்க தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்திருந்தார், ஐயா அப்துல் கலாம் ஐயா வந்திருந்தார். ஆனால் அவர் யாரையும் மேடையத்துல யாரையும் பெருசு பண்ணல. ஏன்னா எல்லாரையும் தாண்டி அந்த 2 நண்பர்களுடைய கையில தான் தாலி எடுத்து கொடுத்து, நீங்க என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்னார். அவர் யார் தெரியுமா? இன்றைக்கு 90 வயதிலே இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் தன் பேச்சால் உலகத்தை வென்றெடுத்திருக்கக்கூடிய சாலமன் பாப்பையா என்கிற அற்புதமான மனிதர். நட்பு மிகப்பெரிய உதாரணமா இருந்துச்சு. நட்பு தான் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. நான் ஒரே ஒரு உங்களுக்கு சொல்றேன், இந்த அரங்கத்தில் இருக்கிற நிறைய பிள்ளைகள், உங்க அப்பா டாக்டரா இல்லாமல் இருக்கலாம், என்ஜினியரா இல்லாமல் இருக்கலாம், பெரிய பெரிய பதவிகள் இல்லாமல் இருக்கலாம், சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், சாதாரண வேலை செய்யக்கூடிய எந்த பிள்ளையினுடைய எந்த தகப்பனுடைய பிள்ளை கூட இங்க அமர்ந்திருக்கலாம். ஒன்னே ஒன்று சொல்றேன், எங்க அப்பா விவசாயியாக தான் இருக்காரு, கூலி தொழில் தான் செய்யறாருன்னு எந்த மாணவனால் கம்பீரமாக சொல்ல முடிகிறதோ அந்த மாணவன் தான் வாழ்க்கையில் வெற்றியே பெறுவான். அதான் சத்தியமான உண்மை. தைரியமா இரு. எதுக்குமே தைரியம் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையை பொறுத்தளவில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே பாடம் எது தெரியுமா? ஒரு எம்ஏ எம்பிள் பிஎஸ்சி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 33 நாடுகளுக்கு மேலே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் 33 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் படிச்சிருக்கேன், எம்ஏ எம்பிள் படிச்சுட்டேன், பிஹெச்டி படிச்சுட்டேன், எனக்கு ஒரு சொற்ப சம்பளம் வருதுன்னு அதே இடத்தில் நான் இருந்திருந்தால் உலகத்தின் எந்த மூலைக்கும் பயணிச்சிருக்க முடியாது. எனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவேன் என்று உழைத்த காரணத்தினால் மட்டும்தான் உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கேன். யார் வேணாலும் வரலாம், அதான் மிக முக்கியமான விஷயம். இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டா இல்லையா? கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கா தங்க, சூப்பரா தங்க, வெரி குட் ராத்தங்க. ஏன்? கேவலமாக இருந்தாலும் அவர் சாப்பிடுவார், பொண்ணை குறை சொல்ல மாட்டார். ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வரும், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா. ஒரே கேள்வி, லூசு, போகிற இடத்துல உசுரை வாங்கு.
காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டாரேம்மா சொல்கிறானா இல்லையா? எல்லா பசங்களுக்கும் யார் தான் பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கை தட்டுங்க. எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் 16 வயசு ஆகட்டும் நேரம் வருவான். இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமா இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? அது 18 வயசு ஆகட்டும் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவே அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு. உண்மைதானங்க? காலேஜை விட்டு பொண்ணு வந்துருச்சான்னு விசாரிப்பார் அப்பா. எப்படி தெரியுமா? ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்பார், வேலை விஷயமா வெளியே போயிருப்பார். ஒய்ஃபிட்ட கேட்பார், என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, எங்கள் அம்மா வந்துருச்சா, இவ்வளோ கேட்பாரு. என் சாமி வந்துருச்சா, இவ்வளோ கேட்பார். பொண்ணை பையனை எப்படி தெரியுமா கேட்பாரு? துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா அவனை விட்டு கொடுக்காது. இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிருக்கான், பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவோம், அப்பா அண்ணன் வரல. ஏன்னா போட்டு கொடுக்குதான் அது வேலை. இது 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான். அதுக்குன்னே சில டெக்னிக் வச்சிருக்க அம்மா. நீங்கள் ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? உனதான் பிபி இருக்கு, சுகர் இருக்குல்ல. அவனுக்கு நேரம் சரியில்லை, கிரகம் சரியில்லை. ஜோசியக்கார் சொல்லியிருக்காரு, ஆடி போய் ஆவணி வந்து அவனும் டாப்பில் வந்துடுவான். சொல்கிறாங்களா இல்லையா? அம்மா சாதாரணமாக சொல்லாது. கண்ணதாசன் தான் சொன்னார். யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்ற சுகமெல்லாம் பிறர்க்கென்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதறும் இலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை. இது ஒப்புக்கொள்வதே நேர்மை. வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த கைத்தட்டு கண்ணதாசனுக்கு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுங்களா சார்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார். நீங்கள் இங்கே படிக்கிறதுக்கு காரணம் இயேசு காரணமா, அல்லாஹ் காரணமா, சிவபெருமான் காரணமானு எனக்கு தெரியாது. காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்கள் அம்மா அப்பா தான் காரணம். இல்லைன்னா நீங்கள் வந்து உட்காரவே முடியாது சார். நான் ஒரு வாத்தியார், எம்ஏ எம்பிள் பிஹெச்டி படித்த வாத்தியார். வாத்தியாருக்கு என்ன பெருமை தெரியுமா? ஒரு பொட்டுக்கடையில் வேலை பார்க்குறவர் அங்கேருந்து வெளியில் போய் இன்னொரு பொட்டுக்கடை வச்சுட்டாருன்னா அவர் மேலே கோபம் வந்துடும். ஒரு பட்டறையில் வேலை பார்க்குறவர் கொஞ்சம் வெளியில் போய் இன்னொரு பட்டறையில் ஜாயின் பண்ணிட்டாருனா கூட கோபம் வந்துடும். ஆனால் தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்திற்கு போனாலும் அதை பார்த்து பெருமைப்படுகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான். எவ்வளோ பெருசாக போனாலும் சரி. உங்களுக்கெல்லாம் விஜய் டிவியில் பிரியங்கா தெரியுமா? தெரியவங்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். விஜய் டிவி பிரியங்காவுக்கு ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? இவ்வளவு திங்கம், எந்த நாட்டுக்கு போனாலும் இவ்வளோ வாங்கிட்டு வரும். அது அவரோட பெருமை. ஒரு செக்யூரிட்டியில் ஏர்போர்ட்டில் அதை செக் பண்ணி கையெழுத்து போகிறதுக்கு 1/2 hour ஆகும். அவ்வளோ வாங்கிட்டு வரும் திங்கிறதுக்கு. ஒரு நாள் இரவு 11 மணிக்கு பிரியங்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வீட்டில் தான் இருந்தேன். இந்த ஏர்போர்ட் வந்தேன், செக்யூரிட்டி ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசுமான்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. இந்த அம்மா ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு என்கிட்ட ஏன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேசணும்? அந்த பொண்ணு வாங்கி, அது ஒரு லேடி, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நான் சரண்யா பேசுகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசு. எனக்கும் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஞாபகம் இல்லை. சார் எனக்கு ஞாபகம் இல்லையா? உங்கள்கிட்ட தான் சார் நான் 10th படித்தேன், இப்போ தான் அந்த பிளாஸ்கெட் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு வழக்கம் போல். கையெழுத்து போடணும்ல, இந்த செக் பண்ணிட்டு சரி இவங்க ஆர்டிஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். உடனே இந்த அம்மா சைன் பண்ண உடனே பெருமையா, நீங்கள் ரசிகையா, உடனே செக் பண்ணி கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. யார்? பிரியங்கா. உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் பழனி சார் கூட இருக்கீங்க, அவர் என் டீச்சர், அவர் சொல்லி கொடுத்தா நான் அந்த இடத்துக்கு வந்தேன், பழனி சாருக்கு இருக்க மரியாதையால் உங்களுக்கு கையெழுத்து போட்டேன்னு சொல்லியிருக்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஒன்று தெரியுங்களா? உலகத்தின் எந்த மூளைக்கு போனாலும் ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் இருப்பான் என்பதுதான் சத்தியமான உண்மை. சத்தியமான உண்மை. எங்கே போனாலும் இருப்பான். நம்ம ஊரில் கேட்குறாங்களா இல்லையா? வாழ்க்கையில் நல்லா பாருங்கள் சார். இன்றைக்கி இருக்க பெண் பிள்ளைகளாம் இந்த கேரம் போர்டு விளையாடுறீங்களே, கேரம் போர்டு விளையாடுறோம்ல, அதுக்கெல்லாம் கருப்புக்கு 1 மதிப்பெண், வெள்ளைக்கு 2 மதிப்பெண் இல்லையா? இல்லை கருப்புக்கு 5னா வெள்ளைக்கு 10. ஏன் கருப்புக்கு 5? என்னையா கேட்டிருக்கீங்களா? ஏன் கருப்புக்கு 5? ஏன் நான் கருப்புக்கு 10 வைப்பேன், வெள்ளைக்கு 5 வைப்பேன், என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆட்டம். அவன் கருப்பை விட வெள்ளையை உயர்த்தி தான் வைப்பான். உண்மையா? அதில் ரெட் காயின் ஒன்று இருக்கு இல்லையா? ரெட் காயின் அதுதான் அவனுக்கு ராணி.
அதை தனியாக அனுப்ப மாட்டான், ஒரு சோல்ஜரை ஃபாலோ பண்ண சொல்லுவான். வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் போர்டு. ஆனால் அந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் போர்டில் இன்னைக்கு சாம்பியன்ஸ் யாரு? 2 பேர், கீர்த்தனான ஒரு பொண்ணும் காசிமான ஒரு பொண்ணும் 2 பேர் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. உலகத்தில் கேரம் போர்டு என்கிற மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து காட்டியவர்களாக, அமெரிக்காவில் போய் சாதித்து காட்டியவர்களாக இன்றைக்கு நம்ம பெண்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நான் படிக்கும் போது ரொம்ப ஆனந்தப்பட்டேன். ஏன் தெரியுமா? கண்ணகி நகருக்கு இந்த மெட்ராஸில் ஒரு சாதாரண ஏரியா சார். கண்ணகி நகருக்குள்ள நீங்கள் உள்ள நுழையவே முடியாது, அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் கண்ணகி நகர்லேருந்து ஒரு பொண்ணு கிளம்பி போய் கார்த்திகா என்கிற ஒரு பொண்ணு பக்ரீன் எங்கே இருக்கு, பக்ரீனில் விளையாடி இன்னைக்கு கபடி என்கிற ஒரு போட்டியை இந்தியாவிற்கே அறிமுகப்படுத்தியிருக்கா, பாராட்ட வேண்டியதுமா? நாம பாராட்டணுமா இல்லையா? மிகப்பெரிய சாதனையை படைக்கிறாங்களே இன்னைக்கு பிள்ளைகள். அப்போ நாம் அவர்களை பாராட்டணும். அதான் மிக முக்கியமான விஷயம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்பவுமே இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் லக்கி. இப்போ எங்கள் காலம்லாம் இருக்குங்களேன், எனக்கு ஒரு 46 வயசாகுது. இப்போது 79 என் டேட் ஆஃப் பர்த், 46 வயசாகுது. நாங்கள் படித்த காலத்திலாம் மாலை மலர் மாலை முரசில் தான் 10th ரிசல்ட்டே வரும். அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பரை விட்டுருவாங்க. சில பேர் தற்கொலை பண்ணிப்பான் சார், அடுத்த நாள் பாஸ் பண்ணிப்பான், தற்கொலை பண்ணிப்பான். எனக்கு 10th ரிசல்ட் வருது நாளைக்கு அப்படின்னு வச்சுங்களேன். எங்கள் அம்மா சொல்லுது, தம்பி நாளைக்கு 10th ரிசல்ட் ஆம்டா, நீ உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிரு. ஏன்னா எங்கள் அம்மா ஷூராக நம்புது நான் ஃபெயிலாக போயிடுவேன். நான் ஃபெயிலாக போயிட்டா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அடிப்பார். அடிக்கிறதுல குறையே வைக்க மாட்டார் எங்கள் அப்பா. அதனால் எங்கள் அம்மா என்ன சொல்லுது, உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிரு, பாஸ் பண்ணால் வா, ஃபெயிலாக போனால் அங்கே இரு. எப்படி ஒரு சேஃப்டி லாக்கரில் வைக்கிது எங்கள் அம்மா. ஏன் அங்கே அக்கா வீட்டுக்கு போக சொல்லுதுன்னா, அங்கே தான் எங்கள் அப்பா வரமாட்டார். எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் எங்கள் மாமாவுக்கும் கொஞ்சம் டிசும் பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, அதனால் வரமாட்டார். நாளைக்கு ரிசல்ட்டு, நான் தாய் சொல்லை தட்டாத பிள்ளை, கிளம்பிட்டேன், இதுதான் சந்தர்ப்பம்னு. அதே மாதிரி மாலை மலர் மாலை முரசில் பேப்பர் வந்துச்சு, என் நம்பர் வரல, நான் ஃபெயில். எங்கள் அப்பா ஊரெலாம் தேடுறாரு, என்ன எங்கே போயிட்டான், எங்கே போயிட்டான் தேடுறாரு. எங்கள் அம்மா சொல்லியிருக்கே, அவன் அங்கே அக்கா வீட்டுக்கு போகிறான்னு சொன்னான், எங்கே போயிட்டான் அந்த கருவாப்பைய, அவரே என் கலரில் தான் இருப்பார். ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி அவருக்கு தெரியுமில்ல, அவன் போயிருக்க மாட்டான்டி, நீ தான் அனுப்பி வச்சிருப்ப. அவர் தெளிவா அடுத்த நாள் பேப்பரில், அப்போ கூட நிறைய பேர் செத்து போனாங்க அந்த தற்கொலை அவசரப்பட்டு. நமக்கு அவ்வளோ மாணவர் வசம்லாம் இல்லை. எங்கள் அக்கா நண்டு குழம்பு வச்சுருந்து நான் தின்னுட்டு தான் இருந்தேன். எங்கள் அக்கா தான் பெயிலா போயிட்டு எப்படி திங்கிறான் பாரு, அதை பற்றி நமக்கு என்ன இருக்கு, நான் சாப்பிட்ருந்தேன். அடுத்த நாள் பேப்பரில் ரிசல்ட்டு வந்துச்சு. ஒரு பேப்பரில் நான் பாஸ் பண்ணிட்டேன், எங்கள் மாமா வாங்கிட்டு வந்த பேப்பரில். இப்போ எங்கள் அப்பா நம்பவே இல்லை. ஏன் நம்பலைன்னா, முதல் 2 பேப்பரில் ஃபெயிலு, ஒரு பேப்பரில் பாஸ்ன்னு போட்டிருக்காங்க. போய் ஸ்கூலில் கேட்போன்னா அப்போல்லாம் 15 நாள் கழித்து தான் மார்க் ஷீட்டே வரும். 15 நாள் கழித்து மார்க் ஷீட்டுக்கு சைக்கிள் ஒன்று வச்சுருந்தார், ஓட்ட சைக்கிள். அதில் பின்னாடி உட்காந்தா ஓடிடுவேன்ட்டு கேரியரில் முன்னாடி வாடான்றார், கேட்டுக்கொள்ள வாடா. கூட்டு போனார். கூட்டு போனால் எஸ்கேஎஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி வேதாரண்யத்தில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் மார்க் ஷீட் எடுத்து கொடுத்தாரு. நான் எவ்வளோ தெரியுமா 10th மார்க் வாங்கினேன், இறைவன் நிறைய சொல்கிறேன், என்னோடய 10th மார்க் 403, 403 மார்க் வாங்கினேன் நான். இப்போ 403 நல்ல மார்க் உண்மையாகவே. எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்கணும், நல்லா படிச்சிருக்கான் அப்படி தான் சொல்லிடணும். அப்படி சொல்ல, இவன் கிளாஸ்லேயே பழனிவேல்னு ஒரு பையன் படித்தான், அவன் மார்க்காக இருக்கும், நல்லா பாருங்கள் வாத்தியாரன்றார். என் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தார். ஒரே ஒன்று சொல்லவா, என்கிட்ட அப்படி சொன்னேன், என் அப்பா ஊர் ஃபுல்லாக போய் சொன்னார், 403 மார்க் வாங்கிக்கிறான்ப்பா என் பையன், 400க்கு மேலே மார்க் வாங்கிக்கிறான்ப்பா, 400க்கு மேலே மார்க் வாங்கிக்கிறான்னு சொன்னார். ஏன்னா அப்பாக்கள் எப்பவுமே பாசத்தை டக்குன்னு வெளியே காட்ட மாட்டாங்க, டக்குன்னு காட்ட மாட்டாங்க. உண்மையாக ஒரு வில்லன் மாதிரியே இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் நம்பியார் வேஷம் போட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆராக மாறி விடுகிற ஒரே ஆளு அப்பாக்கள் மட்டும்தான், அப்பாக்கள் மட்டும்தான். டக்குன்னு ஒரு பையனை பாராட்டிட மாட்டாங்க. ஒரு கவிஞன் எழுதினா இல்லையா, யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டாமருக்கு அப்பான்னு பேரு, தோழனாய் இருந்தவரு தொழில் தூக்கி வளர்த்தவரு,
காலனா காசு கூட கடன் இல்லாம வாழ்ந்தவர், பட்டினியில் படுப்பவர், பணங்காசு கொடுப்பவர், ஆகமொத்த சொல்ல போன ஆண்டவனுக்கு அடுத்தவர், ஆண்டவனுக்கு அடுத்தவர் யாருக்கும் தெரியாது என் அப்பா கண்ணீரு, அதுக்கு தாண்டா அவருக்கு அப்பான்னு பேரு. வாழ்க்கை ஒன்னே ஒன்று தான் சார் சொல்லித்தருது. புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு சின்ன பையன் ஸ்கூல் விடுறாங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வர்றான். பசங்க எப்பயுமே ஸ்கூல் விட்டால் நேராக இந்த நிறைய வாசல் வழியாலாம் வரமாட்டாங்க, தோட்டம் துறவு கம்மா அப்படி தான் போவாங்க அந்த காலத்துலாம் இல்லையா, அப்படி தான் போயிருக்கான். ஒரு மாந்தோப்பு, அந்த தோப்பில் 4 மாங்காய் கிடந்திருக்கு. அதை எடுத்து பறித்து என்ன பண்ணிட்டான், ஒரு பையில் போட்டு கொண்டு போயிட்டான். உங்கள் அம்மா கேட்டிருக்கு இது எதிரான்ருக்கு. அந்த செட்டியார் தோப்பு வழியாக வந்தனா 4 மாங்காய் இருந்தது, நல்லா இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்ட்டான். இப்போ அந்த அம்மா பதறிடுச்சு, டேய் யாருமே செஞ்சதில்லடா நம்ம வீட்டில், எப்படா இதை செஞ்ச, இது தப்புடா அப்படின்னு அவளை கடியை பிடிச்சி ஒரு 6வது படிக்கிற பையனை வடவடவடன்னு இழுத்துட்டு வந்து அந்த தோட்டக்காரர் சொல்லுது, தெரியாமல் செஞ்சுட்டான் சாமி, தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பு பண்ணிட்டான். அந்த தோட்டக்காரர் சொல்லியிருக்காரு, அம்மா அதில் 2 மாங்காய் தான்மா பறித்தான், 2 மாங்காய் கீழே தான் கிடந்து நான் பார்த்தேன், சும்மா சின்ன பையன் எடுத்துகிட்டு போகிறான், சரியா அந்த மாங்காய் தானே, அதுக்காக என்ன வந்துட்டு இவ்வளோ பெரிய தோப்பில் 4 மாங்காய் எடுத்துகிட்டு போனால் என்ன வருதுன்னு அந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு. இல்லைங்கய்யா, ஒரு மாங்காய் பறித்தாலும் தப்பு தான், இந்த 4 மாங்காயில் ஆரம்பிக்கிறது நாளைக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துறாரு. யார் தெரியுமா, மிக சிறப்பாக எழுதுறாரு அவர், 4 மாங்காவும் என் அம்மாவும் தான் கடைசி வரை நான் ஐஏஎஸ் பணியில் நேர்மையாக இருப்பதற்கு காரணமாக இருந்ததுன்னு எழுதுகிறார் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வாழ்க்கையில் எது யார் சொல்லி தருவான்னு யாருக்கும் தெரியாது. ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருக்கீங்க என்ன, நம்ம அறந்தாங்கி நிஷா அவங்க ரசிகர் இருந்தால் ஒரு கைத்தட்ட கொடுங்க. அறந்தாங்கி நிஷாவுக்கு ரசிகர் இருக்கீங்களா? அவள் எம்பிஏ படிச்சிருக்கா, அவளுக்கு இங்கிலீஷே தெரியாது, படிக்க வராது. நான் தப்பாக சொல்ல, ஏன் அதை சொல்கிறேன்னா, ஆங்கிலம் நமக்கு மிகப்பெரிய அந்த காலத்துலேருந்தே நமக்கு என்ன பண்ணுவோம், முட்டுக்கட்டையாக இருந்த விஷயம் இல்லையா. ஆங்கிலத்தில் பேசுறதுன்னா பயப்படுவா. நானும் அவளும் ஒரு ஊருக்கு போனோம். எங்கே போனோம் அப்படின்னா கனடா போனோம். அப்போ பேர் இப்போ தான் நம்ம சின்னத்திரை நயன்தாரா அப்படிலாம் வேற அவளை கிளப்பி விட்டாங்க பாவம், அவளே சொல்லிக்கிறான், அது வேற விஷயம். அவள் பேர் ஜக்பர் நிஷா, என் பேர் பழனி இல்லையா. என் பேர் பழனின்னு எந்த ஏர்போர்ட்லையும் வாட்சதான் நான் பார்த்ததில்ல, பசனி அப்படிமா. அவள் பேர் ஜக்பர் நிஷா, ஜக்பர் நிஷா அப்படின்றான். நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து நான் கனடா போய் ஃப்ராங்க்பர்ட் போய் ஃப்ராங்க்பர்ட்லேருந்து கனடா போகணும். ஃப்ராங்க்பர்ட் போகிறதுக்கு ஒரு போர்டிங் பாஸ் இருக்குது. நல்லா கேளுங்க இந்த கதையை. ஃப்ராங்க்பர்ட் போகிறதுக்கு ஒரு போர்டிங் பாஸ் இருக்குது, ஃப்ராங்க்பர்ட்லேருந்து ஒரு போர்டிங் பாஸ் இருக்குது. 2 போர்டிங் பாஸ் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பதற்றத்தில் ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் தெரியாமல் உட்காந்துட்டே இருந்துட்டோம். த ஃபைனல் கால் ஜக்பர் நிஷா, த ஃபைனல் கால் பசனி அப்படின்னால. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பேர் தான் நான் சொல்கிறான்னு. நிஷாட்ட சொல்ல உன் பேர் தான் நீ சொல்கிறாள். பதறி அடித்து ஓடி நான் கொடுத்தேன், 4ஐயும் கொடுத்துட்டேன். இங்கேருந்து ஃப்ராங்க்பர்ட் போகிறதையும் கொடுத்துட்டேன், ஃப்ராங்க்பர்ட்லேருந்து அங்கேருந்து கனடா போகிறதையும் கொடுத்துட்டேன். என்னைய மாதிரி அவளும் கொடுத்துட்டான். ஒருத்தர் செஞ்சால் அதை மிக சிறப்பாக செய்வான் நிஷா, கொடுத்துட்டான். இப்போ 4ஐயும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக அப்படி கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போய் ஃப்ளைட்டுக்குள்ளேயும் போயிட்டோம். இப்போ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த நமக்கு உதவி செய்வதற்காக அங்கே இருக்கிற அந்த மகளிர் இருப்பாங்கள்ல, நமக்கு பணிவிடை செய்கிறவங்க, அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொன்னேன், ஐ மிஸ்ஸிங் மை போர்டிங் பாஸ் அவுட் சைடு அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு 12ஆம் நம்பர் டோக்கன் ஒரு சொல்லிச்சு, அந்த கவுண்டரில் போய் கேளுங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லிடுச்சு ஈஸியாக. இப்போ 12ஆம் நம்பரில் போய் ஃப்ராங்க்பர்ட்டில் இருக்கிறவன்ட்ட நாங்கள் என்ன பேசணும், இங்கிலீஷ் பேசணும். அவன் ஜெர்மனிக்காரன், நம்ம ஊர்காரன்ட்ட இங்கிலீஷ் பேசுறதுக்கே நமக்கு பட்டப்பட்டாக்குது. ஜெர்மனிக்காரன்ட்ட எப்படி இங்கிலீஷ் பேசுறது, அவனுக்கு பேசி புரிய வைக்கணும் இல்லையா.
ஐ மிஸ்ஸிங் மை போர்டிங் பாஸ் அப்படிலாம் நான் எழுதி சொல்லிகிட்டே போகிறேன் மனசுக்குள்ள. பின்னாடி நிசா வேற என்னையே தள்ளி விட்றா, நீ போடா முன்னாடி, நீ தான் பேராசிரியர். அப்போது பிரச்சனை என்னென்னா, இந்த இங்கிலீஷ் பெரிய ப்ராப்ளம். போய் சொல்லணும் 12ஆம் நம்பர் ரூமுக்கு அந்த அந்த அறைக்குள்ளே போகிற வரைக்கும் பத்தக்கங்குது. ஏன்னா அதை வாங்கினா தான் நம்ம போகணும், வாங்கலைன்னா உட்கார வச்சுருவான். 4 மணி நேரம் தான் ஃப்ளைட் அங்கே நிற்கும் இல்லை, 4 மணி நேரம் தான் வெயிட்டிங் உள்ள நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் செக்இன் பண்ணி உள்ளே போகணும். இது பெரிய ரிஸ்க்கு. அதனால் போய் அவன்கிட்ட பேசுறதுக்காக உள்ளே நுழைஞ்சா ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு, சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். அதை விட மிக முக்கியமாக சொல்லவா, கொங்கு தமிழில் கேட்குறான். ஏங்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்றான். அவன் நம்ம பையன் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உட்காந்துருக்கான். இப்போ எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, தம்பி நீயாவது வந்தியப்பான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்கிறான், லிஸ்ட் அவுட்டில் அனுப்புனாங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தேன், உங்கள் 2 பேர் ஃபோட்டோ இருந்தது, சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் சார்னா. அந்த பையன் எந்த ஊர் தெரியுமா? இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க சிறுமுகைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் படித்த ஒரு பையன் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உட்காந்து நமக்கு சேவை பண்ணுறான்னா ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அந்த பையனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் கல்வி தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்திருக்கு. உங்கள் கல்வி தான் சார் உண்மையாக சொல்கிறேன், கணவனை விட முக்கியம் கல்வி. இன்னைக்கு பெண்களுக்கு கணவனை விட முக்கியம் கல்வி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கிளவி வரும் இல்லையா, வயசான பாட்டியம்மாவாக இருக்கும். உங்கள் பொண்ணா கொங்குலியா படிக்குது, நம்ம பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு இது ஒரு கல்யாணத்துக்கு போவோம், இதோட கல்யாணத்தை அங்கே பேசி முடிப்பாங்க. நடக்குமா இல்லையா? தெளிவாக சொல்லுங்க. உண்மையா நான் வேலைக்கு போயிட்டு தான் திருமணம் பண்ணிப்பேன்கிற தெளிவு இன்றைய பெண்களுக்கு மிக முக்கியமாக வேணும். மிக முக்கியமான விஷயம் சார் இது. இன்றைக்கி நல்லா பாருங்கள், லலிதா பரமேஸ்வரின்னு ஒரு பொண்ணு மயிலாடுதுறையில் ஐஏஎஸ், அவங்க பதவி பிரமாணம் எடுக்க போகிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க மேடைக்கு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ்னு சொன்னாங்க அந்த லேடி. ஏன்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அவர் முன்னால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். அந்த அவர் வந்துட்டோம், அவருக்கு முன்னால் நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னாங்க லலிதா பரமேஸ்வரன். இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை சாதிக்கிறாங்களா இல்லைங்களா? மேற்கு வங்காளத்தில் காரக்பூர்னு ஒரு ஊர், காரக்பூர், அந்த ஊரில் ஒரு டிக்கெட் கலெக்டராக ஒருத்தர் நிற்கிறான். ரயில்வேல டிக்கெட் கலெக்டர், 21 வயசு. ரயில்வேல டிக்கெட் கலெக்டர் பண்ணி கிடச்சிச்சுன்னு இருக்கலாம்ல. அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி கேட்குறான், என்ன மாப்பிள்ள எப்படி இருக்குது வேலையெல்லாம் நல்லா தான் இருக்குது, கிரிக்கெட் விளையாட முடியலன்றான். வேலையெல்லாம் நல்லா இருக்கு, கிரிக்கெட் விளையாட முடியல. பீகார் அணியிலேருந்து என்னை தூக்கிட்டாங்கடா அப்படின்றான். ராஞ்சி அணியிலேருந்து என்னை தூக்கிட்டாங்கடான்றான். லீவ் போட்டு போய் கிரிக்கெட் விளையாடுறான். என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு நாள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல தூக்கிட்டாங்க. நீ ரொம்ப கிரிக்கெட் விளையாடுறா போடா, அதே வேலையை பாடுறான்னு அனுப்பிட்டாங்க. அதே ஆளு கிரிக்கெட் விளையாடுவது தான் என்னுடைய ஃபேஷன் நினைச்ச அந்த மனிதன் 2023 இந்தியாவின் உலக கோப்பையை வாங்கி கொடுத்த தல தோனி. தல தோனியா மாறினதுக்கு அப்புறம் எந்த ரயில்வே நிர்வாகம் அவனை தூக்கி எறிந்ததோ அதே ரயில்வே நிர்வாகம் வீட்டு வாசல் வந்து உட்காந்து எங்களுக்காக விளையாடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தர்றோம். அவன் சொல்லலாம், நான் ஏர்போர்ட்ஸுக்கு விளையாட போகிறேன், நான் அக்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஏன்? ஒரு சாதனையை படைக்கிற வரை இந்த உலகம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு சாதனையை படைக்கிற வரை உலகம் துரத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், என்ன சாதாரணமாக வந்துடுவோமான். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. மனுஷனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது சார். ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு நடிகருக்கு சொல்கிறேன். திருப்பதியில் ஒரு நடிகருக்கு கல்யாணம், 50 பேர் தான் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. ஒன்லி 50 மெம்பர்ஸ், 50 பேர் தான் கல்யாணத்தில். கல்யாணம் முடிஞ்சு எப்போ? பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. 6 மணிக்கு மலையை விட்டு கீழே இறங்கிட்டார். 10 மணிக்கு ஷூட்டிங் வந்துட்டார். நம்ம ஊரில் யாராவது வருவாங்களா? ஒரு சாதாரணமாக ஒரு அக்கா கல்யாணத்துக்கு லீவ் எடுத்துகிட்டு போனாலே 10 நாள் ஆகும். அண்ணன் கல்யாணத்துக்கு லீவ் எடுத்துகிட்டு போனால் 15 நாள் ஆகும். அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு 10 மணிக்கு ஷூட்டிங் வந்துட்டார், சென்னைக்கே வந்துட்டார். அப்போ டைரக்டர் வரல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி
அந்த டைரக்டருக்கு சொல்கிறார், சார் அந்த ஹீரோ வந்துட்டாரு. அப்படியா, கல்யாணம் முடிச்ச கையோட வந்துட்டானா? அவர் எப்படி தெரியுமா டைரக்டரு, 2 சீன் ஷார்ட் எடுத்துட்டு ஒரு மணிக்கு அவனை பேக்கப் பண்ணி விடு, 1:30க்கு பேக்கப் பண்ணி விடுன்றார். எல்லாம் தெரிஞ்சுங்க. 4:30 மணிக்கு திருமணம் முடிச்சுட்டு 10 மணிக்கு சென்னைக்கு வந்து 1:30 மணி வரைக்கும் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய திருமண வாழ்க்கையோட அடுத்த பகுதிக்கு போன ஆள் யார் தெரியுமா? இன்னைக்கு உலகமே வியந்து போட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். படம் நெற்றிக்கன் எடுத்த டைரக்டர் யார் தெரியுமா? பாலச்சந்தர். ஏன் இதை சொல்றேன்னா, யாருமே இங்க உழைக்காம மேல வரல, கஷ்டப்படாம மேல வரல. உங்க தல ரசிகர்லாம் கை தட்டுங்க. தல ரசிகர்லாம், தளபதி ரசிகர்லாம், சூர்யா ரசிகர்லாம், தனுஷ் ரசிகர்லாம், சிவகார்த்தியன் ரசிகர்லாம், சிம்பு ரசிகர்லாம். இப்ப பாருங்க, ஒரு பேர் சொன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயா ரசிகர்லாம் கை தட்டுங்க. எத்தனை குடியரசுத் தலைவர் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம்ங்கிற மாபெரும் மனிதர் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, அப்துல் கலாமுக்கு ஏன் பெருமை? அதுக்கு முன்னாடி ஜனாதிபதியே இல்லையா? ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு அப்துல் கலாம் ஐயா வந்தார். ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு சௌபாகியா வெட்கிரைண்டர் வாங்கினார் சொந்த யூஸுக்கு. 3999 ரூபா செக் போட்டு கொடுத்துட்டாரு. ஈரோட்டில் கொடுத்துட்டாரு. இதை பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்புங்கன்னு போயிட்டாரு. பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த செக்கை ஒரு தடவை கூட கேஷ் பண்ணல, கேஷ் பண்ணவே இல்லை. 1 மாதம் கழிச்சு ஐயாவோட உதவியாளர் ஃபோன் பண்ணுறார். ஈரோட்டில் இருக்கிற சௌபாகியா வெட்கிரைண்டர் கடைக்கு ஃபோன் பண்ணுறார். ஐயா கொடுத்த கேஸை நீங்கள் இன்றைக்கி செக்கை இன்றைக்கி வரைக்கும் கேஷ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, சார் அப்துல் கலாம் சாரு என் கடைக்கு வந்து ஒரு வெட்கிரைண்டர் வாங்கியிருக்காரு 3999 ரூபா. இது ஒரு பெரிய காசா சார்? நான் இதை பிரேம் போட்டு கடையில் மாட்டுவேனே தவிர ஒரு நாள் கேஷ் பண்ண மாட்டேன், அது என் பெருமைன்னு சொன்னார் அவர். அங்கே இருக்க உதவியாளர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம், நீங்கள் என்னைக்கு அதை கேஷ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் அதை பிரித்து யூஸ் பண்ணணுன்னு ஐயா சொல்லிட்டாரு. இன்ன வரைக்கும் அதை பிரிக்கவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 2 நாளில் அந்த வெட்கிரைண்டர் உங்கள் கடைக்கு வந்துடும்னாரு. ஒரு 3999 ரூபாயில் கூட நேர்மையாக இருந்த மனிதர் தான் டாக்டர் அப்துல் கலாம் என்கிற மாபெரும் மனிதர். மறந்துடாதீங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதான் சார், நேர்மையின் அடையாளமாக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. எஜுகேஷன் இஸ் நாட் கலெக்டிவ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட்னு சொன்னார் விவேகானந்தர். ஒன் கு ஸ்டாண்ட் அவர் ரியல் எஜுகேஷன். ரியல் எஜுகேஷனுங்கிறது என்னன்னா உன்னுடைய சொந்த காலில் நிற்பதுன்னாரு. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை கல்வி நமக்கு அவ்வளோ பெருசாக கற்றுக் கொடுத்துருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் படித்து முடிச்சு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. யோசிச்சு பாருங்க. நிறைய வேலை வாய்ப்பை பெற்று, சார் ரொம்ப அழகாக சொன்னார், வேலை வாய்ப்பை பெறுகிற தருணம் தான் உங்கள் தாய் தந்தையரை கௌரவப்படுத்துவதற்கான தருணம். நீ வாங்கி கொடுக்குற முதல் புடவை தான் உங்கள் அம்மாவுடைய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீ வாங்கி கொடுத்த முதல் வேட்டி. ஒரே ஒரு விஷயம் சார், அப்பா மாதிரி உலகத்தில் தியாகி உண்டா? யோசிச்சு பாருங்க, யாருமே கிடையாது. ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் பெற முடியாத 2 பேரை நீங்கள் ஏமாத்திடக்கூடாது. ஒன்று, உங்கள் தாய் தந்தையரை ஏமாற்றிட்டா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை ஏமாற்றிட்டா வாழ்க்கையில் வளர்ச்சியே கிடையாது. அதான் மிக முக்கியமான விஷயம். 2 பேரை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. ஒரே ஒரு சொல்கிறேன், நீங்கள் நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? சமூக வலைதளங்கள் உங்களை நெருக்கிட்டே இருக்குது. எங்கள் காலத்தில் சமூக வலைதளங்கள்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு மாயம் இந்த உலகத்தில் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த செல்போன் என்கிற ஒரு அரக்கன் உங்களை தேண்டிக்கிட்டே இருக்கான். இதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாரும் நல்ல விஷயங்களை பார்க்கறது இல்லை. இந்த உலகத்தில் ரொம்ப குறைந்து போயிருக்கிறது எது தெரியுமா? மனிதநேயம். ஆனால் இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால்
மிகச்சிறந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழர்களுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரே ஒரு சொல்கிறேன். சுமேரிய நாகரிகம்னு ஒன்று இருக்குது, எகிப்திய நாகரிகம்னு ஒன்று இருக்குது, தமிழர்களுடைய நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? சுமேரிய நாகரிகத்தில் ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு பணிவிட செய்கிறது ஒரு 10 பேர் இருந்தான்னு வச்சுங்களேன். இப்போ சேவிங் பண்ணுறவங்க, கால் பிடிச்சி விட்றவங்க, என்ன இப்படி 10 பேர் இருப்பாங்கல்ல. அந்த 10 பேரையும் ராஜா செத்த அடுத்த நாள் அடித்து போச்சிருவான். ஏன் தெரியுமா? அவர் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுமா, அங்கே போய் சர்வீஸ் பண்ணுமா. அப்படி ஒரு இடம் கூட இல்லை தமிழர்களுடைய நாகரிகத்தில். அதான் தமிழருடைய பெருமை. தமிழருடைய பெருமை அதான். ஒன்றும் இல்லை, 3 இடத்துல தோன்றாங்க இல்லையா? கீழடி, சிவகலை, ஆதிச்சபுரம் என்கிற 3 இடத்துல தமிழர்களுடைய கலைப்பொருட்கள்லாம் கிடச்சிட்டே இருக்கு. அதில் சிவகலைங்கிற ஒரு இடத்துல அந்த காலத்தில் எப்படி புதைப்பாங்களாம், முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க, ஒரு குடத்துக்குள்ளே வச்சு புதைப்பாங்க. அப்போ அவன் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நெல் வைப்பாங்களாம். நெல் அது ஒரு பாரம்பரியம். இப்போ சமீபத்தில் சிவகலையில் தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு முதுமக்கள் தாழியில் எலும்பு கூடோடு சேர்ந்து ஒரு நெல் இருக்கு. இந்த நெல்லை கொண்டு போய் அமெரிக்காவுடைய கார்பன் தொழிற்சாலையில் கொடுத்து இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நெல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா? அந்த நெல் இன்னும் உயிரோடு இருப்பதல்ல, உயிர்ப்போடு இருக்கிறது. இப்போ போட்டாலும் முளைக்கும்ன்றான். அதான் பெரிய உயிரோடு இருக்கிறதுல உயிர்ப்போடு இருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயம். இதோடு அந்த செய்தி நிற்கல. நீங்கள் நல்லா பாருங்க, அந்த காலத்தில் பயன்படுத்திய நெல் உயிர் போட்டிருக்கிறது முக்கியம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் பயன்படுத்துகிற தமிழ் சொல் எவ்வளவு பழமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் தமிழ் படித்த பேராசிரியர். அதுன்னா தூரமாக இருக்குன்னு அர்த்தம், இதுன்னா கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவன்னா தூரமாக இருக்கான்னு அர்த்தம், இவன்னா கிட்ட இருக்கான்னு அர்த்தம். அவள்னா தூரமாக இருக்கான்னு அர்த்தம், இவள்னா கிட்ட இருக்கான்னு அர்த்தம். தூரமாகவும் இல்லை, கிட்டையும் இல்லை, நடுவில் இருக்கான்னு வச்சுங்களேன். அதுக்கு தமிழில் ஒரு சொல் இருந்தது. என்ன தெரியுமா? உவன், உவல், உது அப்படி சொல்லு இருந்துச்சு. ஆனால் அந்த சொல்லை நம்ம பயன்படுத்தல, அழிஞ்சு போச்சு. ஆனால் அது கிராமத்தில் இன்னமும் பயன்படுத்தப்படுது. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? இன்றைக்கி எங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது நடுவில் ஒருத்தன் பேசினான்னா ஊடால பேசாதாம்மா, ஊடால பேசாதாம்மா. அந்த ஊ சவுண்டு நம்மகிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்கே? அந்த மனிதனிடம், சாதாரண மனிதனிடம் இருக்கிறதுன்னா உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் யார்கிட்ட தெரியுமா இருக்கு? உங்கள் அம்மா அப்பாட்ட, உங்கள் பெற்றோர்கள்ட்ட, உங்கள் சமுதாயத்திட்ட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு ராஜாவுக்கு 4 மனைவி. 4 மனைவிலாம் நல்ல கதை தான் சார். 4வது மனைவி மேலே அவர் நிறைய பாசம் வச்சுருந்தார். ஏன்னா அது லேட்டஸ்ட். 3வது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? 3வது மனைவியை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது மனைவி மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தார். முதல் மனைவியை ராஜாவுக்கு பிடிக்காதது, ஓல்டு. ஒரு நாள் மேலே டிக்கெட் வாங்க போகிறார் ராஜா, சாக போகிறார். இந்த 4வது மனைவியை கூப்பிட்டார். நான் செத்தா கூட வருவியானார். வாய்ப்பில்லை ராஜான்னு போயிட்டான். 3வது மனைவியை கூப்பிட்டாரு. 1 மாதம் கழிச்சு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு போயிட்டா. 2வது மனைவியை கூப்பிட்டாரு. அவர் சொன்னா சுடுகாடு வர